ஹாய் ஆல் வணக்கம். இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய டே 76 76வது நாளுங்க. இன்னைக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா 98.5. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேங்க, ஆனால் வெயிட்டு மட்டும் குறையவே மாட்டேங்குதுங்க. ஆனால் ஒன்றுங்க, வெயிட் அதே வெயிட்டில் மெயின்டைன் ஆகுது, அது வரைக்கும் சந்தோஷங்க. அதாவது 1/2 கிலோக்குள்ளே ஏறி இறங்கிட்டு இருக்குது, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு காலையில் டீடாக்ஸ் வாட்டர் எதுவுமே குடிக்கலைங்க. அதனால காலைல எந்திரிச்சதுமே நானும் பையனும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு காலையிலேயும் முருங்கீரை சூப் போட்டேங்க. ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சிட்டோங்க. சூப் குடிச்சு 1 மணி நேரம் கழிச்சு முளைக்கட்டி வச்சிருந்தேங்க பச்சைப்பயிரை. சரி அது தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு பச்சைப்பயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. 3 பேத்துக்கும் பத்தாதுன்னு சொல்லிட்டு 1 கப் பச்சைப்பயிறு, 1/2 கப் ஓட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க ஒரு 10 நிமிஷம். அதையும் சேர்த்துட்டேங்க. அது கூட பார்த்தீங்கன்னா சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கூடவே மிளகு சேர்த்துட்டேங்க. மிளகு சேர்த்தும்போது நல்லா கொஞ்சம் மசாலா ஃப்ளேவரோடு இருக்கும் நமக்கு, அதனால தான். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா பச்சரிசி கூட இது கூட சேர்த்து நீங்கள் தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு வருங்க. கொஞ்சம் தண்ணியாட்டு ஊற்றி நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா தோசை மாதிரி வருங்க. இல்லை திக்காக போட்டிங்கன்னா அடை மாதிரி கூட சுட்டு எடுத்துக்கலாங்க. இது கூடயே வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஊற்றுறீங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி குழம்பு சாப்பிட்றதுனால எதுவும் போடலிங்க. இப்போ தோசை ஊற்றி எடுத்துடலாங்க. நீங்கள் நெய், தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல்லெண்ணெய் தான் சேர்த்து எடுக்கிறேங்க. மூடி வச்சு தோசையை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ஓட்ஸுக்கு பதிலாக பச்சரிசி கூட சேர்த்துக்கலாங்க. பச்சரிசி சேர்த்துனீங்கன்னா நல்லா மொறுன்னு வருங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 9 மணிக்கு எடுத்துட்டேங்க. 9 மணிக்கு 2 பச்சைப்பயிறு ஓட்ஸ் தோசை தான் எடுத்துட்டேங்க. தொட்டுக்கறதுக்கு தக்காளி குழம்புங்க. கூடவே மதியத்துக்கு செஞ்ச சுரக்காய் பொரியலுங்க. இதுக்கு தேங்காய் சட்னி செம்ம சூப்பராக இருக்குங்க. அதே லஞ்ச் பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு தான் சாப்பிட்டேங்க. ஏன்னா மார்னிங் சாப்பிட்டதே செம்ம ஃபில்லிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேங்க. 1 கரண்டி சாப்பாடு, தக்காளி குழம்பு, அதே சுரக்காய் பொரியல், அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்ச் மெனுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டேங்க. இன்றைக்கி 1/2 மணி நேரம் ஒர்க் அவுட் மட்டும்தான் பண்ணேங்க, சைக்கிளிங் பண்ணலை. ஏன்னா கால் கொஞ்சம் வலி இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் சைக்கிளிங் பண்ணலைங்க. அதனால தான். அதுக்குன்ட்டு ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தமாக கேட்பீங்க. அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேங்க. இன்றைக்கான டேவை ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. நாளைக்கு மீட் பண்ணலாங்க. பாய்.